வணக்கம் மக்களே! நான் உங்கள் டைகர் மணிமுருகன். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு கிறிஸ்மஸ் இல்லைங்களா? அதனால ஒரு சின்ன விலாக். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கிற சர்ச்சுக்கு தான். ஆல்ரெடி 2, 3 டைம் அந்த சர்ச்சுக்கு நான் போயிருக்கேன். மலை மேல இருக்கும். சூப்பரா இருக்கும். போரூர் போற வழியில கத்திப்பாரா பிரிட்ஜ் தாண்டுன உடனே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா, பரங்கிமலை அடிவாரம் வந்துரும். கிறிஸ்மஸ்னா இயேசுவோட பிறப்ப கொண்டாடுற ஒரு பண்டிகைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா பாருங்க, இன்னைக்கு அது வெறும் ஒரு மத நிகழ்வு மட்டும் இல்ல. உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கொண்டாடுற ஒரு உலகளாவிய திருவிழாவா மாறிடுச்சு. சரி, முதல்ல இந்த டிசம்பர் 25ஆம் தேதி எப்படி வந்துச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆரம்ப காலத்துல இயேசுவோட பிறந்த தேதி இதுன்னே யாருக்கும் உறுதியா தெரியாது. அப்போ 4ஆம் நூற்றாண்டுல ரோமானியர்கள் சோல் இன்வெக்டஸ் அந்த ஒரு பண்டிகையை கொண்டாடினாங்க. அதாவது வெல்ல முடியாத சூரியனின் பிறந்த நாள். அது டிசம்பர் 25ஆம் தேதி வந்ததால தேவாலயமும் அதே தேதியை கிறிஸ்மஸ் தினமா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. ரெண்டாவதா நாம் இன்னைக்கு பார்க்குற அந்த கிறிஸ்மஸ் மரம், பரிசுகள், இந்த பழக்கமெல்லாம் எப்போ வந்துச்சு? இதுல பெரும்பாலான விஷயங்கள் 19ஆம் நூற்றாண்டுல தான் ரொம்பவே பிரபலமாச்சு. சார்லஸ் டிக்கன்ஸோட ஏ கிறிஸ்மஸ் கேரோல் நாவல் குடும்பத்தோட ஒன்னா இருக்கிறதோட முக்கியத்துவத்தை மறுபடியும் கொண்டு வந்துச்சு. அதே மாதிரி விக்டோரியா மகாராணி தான் கிறிஸ்மஸ் மரம் அலங்கரிக்கிற ஜெர்மானிய பழக்கத்தை பிரிட்டன்ல அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் அது உலகம் முழுக்கவே பரவிடுச்சு. கடைசியா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் நாட்டுக்கு நாடு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. உதாரணமா பிலிப்பைன்ஸ்ல பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசமே கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் ஆரம்பிச்சிடும். ஆனா ஜப்பான்ல இது ஒரு பொது விடுமுறை இல்லைனாலும் கூட கிறிஸ்மஸ் அன்னைக்கு KFCல சிக்கன் சாப்பிடுறது ஒரு பெரிய ட்ரெண்டாவே இருக்கு. ஆக ஒரு மத அனுசரிப்பா ஆரம்பிச்ச கிறிஸ்மஸ் பல நூற்றாண்டுகளா உருமாறி இன்னைக்கு பலதரப்பட்ட கொண்டாட்டங்கள் நிறைஞ்ச ஒரு உலகளாவிய கலாச்சார நிகழ்வா வளர்ந்து நிக்குது. புனித தோமையார் மலை தேசிய திருத்தல பசிலிக்கா இத பத்தி நம்ம சுருக்கமா பார்க்கலாம். தமிழ்நாட்டுல பரங்கிமலையில இருக்கிற இந்த 500 வருஷ பழமையான திருத்தலம் இருக்கு இல்லையா, இப்போ அதுக்கு பசிலிக்கான்னு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைச்சிருக்கு. இது வரலாறு, நம்பிக்கை ரெண்டுக்குமே ஒரு முக்கியமான இடம். சரி, இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 3 முக்கிய விஷயங்கள் என்னன்னு பாப்போமா? முதல் விஷயம் இதோட வரலாறு. பாருங்க, இந்த சர்ச் 1523ல கட்டப்பட்டிருக்கு. அதோட பலிபீடம் இயேசுவோட சீடரான புனித தோமையார் உயிர் நீத்ததான் நம்பப்படுற இடத்திலேயே அமைஞ்சிருக்கு. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. மலை உச்சிக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 160 படிகள் இருக்கு. இந்த படிகள்ல சிலுவை பாதையோட 14 நிலைகளையும் நம்மளால பார்க்க முடியும். ரெண்டாவது, அங்க இருக்கிற ரத்தம் சிந்தும் சிலுவை. இந்த சிலுவைய புனித தோமையாரே செதுக்குனதா ஒரு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு டிசம்பர் 18ஆம் தேதியும், அதாவது அவரோட நினைவு நாள் அன்னைக்கே இந்த சிலுவையில இருந்து தொடர்ச்சியா 150 வருஷமா ரத்தம் வந்ததாவும் சொல்றாங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? மூணாவது, இதுக்கு கிடைச்சிருக்கிற அங்கீகாரம். நவம்பர் 2023ல இந்த ஆலயம் அதோட 500வது வருஷத்தை கொண்டாடுச்சு. இப்போ சமீபத்துல ஜூலை 3, 2024ல இதுக்கு மைனர் பசிலிகாங்கிற சிறப்பு அந்தஸ்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கத்தோலிக்கர்களுக்கு இது ஒரு உலகளாவிய புனித யாத்திரை தலம்னு அர்த்தம். சுருக்கமா சொன்னோம்னா, புனித தோமையார் மலை வெறும் ஒரு வழிபாட்டு தலம் மட்டும் இல்ல, அது 500 வருஷ வரலாறு, நம்பிக்கை, அப்புறம் அற்புதங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ற ஒரு முக்கியமான ஆன்மீகம். இங்க கண்டிப்பா ஒரு முறை விசிட் பண்ணுங்க. இந்த இடம், இந்த வியூ பாயிண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் டைகர் மணிமுருகன். நன்றி, வணக்கம்.